LibreOffice Drawவில் Fill Objects with Color குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது கலர், கிரேடியன்ட்ஸ், ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட்களை நிரப்புவது, பேஜ் பேக்குரவுண்ட்ஸ் ஐ அமைப்பது, புதிய கலர்களை உருவாக்குவது. வாட்டர்சைக்கிள் ஃபைல் ஐ திறக்கலாம். இவற்றால் ஆப்ஜெக்ட்களை நிரப்பலாம். கலர்ஸ், கிரேடியன்ட்ஸ், லைன் பேட்டர்ன்ஸ் அல்லது ஹேட்சிங் மற்றும் பிக்சர்ஸ். நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் LibreOffice சூட் வெர்ஷன் 334. வாட்டர்சைக்கிள் டயாகிராம் க்கு வண்ணம் பூசுவோம். சூரியனுக்கு அடுத்துள்ள இரண்டு மேகங்களுக்கு முதலில் வண்ணமிடலாம். வெள்ளையாக. சூரியனுக்கு அடுத்துள்ள மேகத்தை தேர்க. வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மெனுவில் ஏரியா மீது சொடுக்கவும். ஏரியா டயலாக் பாக்ஸ் தெரிகிறது. ஏரியா tab மற்றும் ஃபில் ஆப்ஷன் இன் கீழ் கலர் மீது சொடுக்கவும். ஸ்க்ரோல் டவுன் செய்து வைட் மீது சொடுக்கவும். ஓகே செய்க. இதேபோல மற்ற மேகத்துக்கும் வண்ணமிடுக. ஏரியா கலர் ல் வலது சொடுக்கி பின் வைட் மீது சொடுக்கவும். எல்லா மேகங்களையும் வண்ணமிடுவது நேரமாகும். சுலபமான வழி அவற்றை குரூப் செய்வது. இரண்டு மேகங்களுக்கு கிரே பூசலாம். அவை மழை மேகங்கள். முதலில் அவற்றை குரூப் செய்வோம். Shift கே ஐ அழுத்தி மேகங்கள் மீது ஒவ்வொன்றாக சொடுக்கவும். வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மெனுவில் குரூப் ஐ சொடுக்கவும். மேகங்கள் குரூப் ஆகிவிட்டன. மீண்டும் வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மெனுவில் ஏரியா ஐ சொடுக்கவும். ஏரியா டயலாக் பாக்ஸ் ல் ஏரியா tab ஐ சொடுக்கி ஃபில் ஆப்ஷன் ல் கலர் ஐ தேர்ந்து ஸ்க்ரோல் டவுன் செய்து கிரே 70% ஐ தேர்க. ஓகே செய்க. முக்கோணத்தை இதேபோல ப்ரவுன் 3 வண்ணமாக்குவோம். ரெக்டாங்கில் ஐ இதேபோல ப்ரவுன் 4 வண்ணமாக்குவோம். அதேபோல சூரியனை யெல்லோ ஆக்குவோம். நீரை குறிக்கும் மற்ற முக்கோணம், கர்வ் ஆகியவற்றை டர்கோயிஸ் 1 ஆக்கலாம். அவற்றுக்கு ஒரே பார்மேட்டிங் தேவை என்பதால் ஏற்கனவே குரூப் செய்யாவிட்டால் இப்போது செய்யவும். இவற்றுக்கு வண்ணமிட அதே படிகள்தான். வலது சொடுக்கி ஏரியா, ஏரியா tab, ஃபில், கலர், டர்கோயிஸ் 1. வாட்டர் ஆப்ஜெக்ட் ஐ பாருங்கள். முக்கோணம் மற்றும் கர்வ் ன் அவுட்லைன்கள் காட்டப்படுகின்றன. இந்த அவுட்லைன்கள் தோன்றாமல் செய்தால் படம் நன்றாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மெனுவில் லைன் ஐ தேர்க. லைன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. லைன் tab ஐ சொடுக்கவும். லைன் புராப்பர்ட்டீஸ் ல் ஸ்டைல் drop டவுன் பாக்ஸ் ல் சொடுக்கி இன்விசிபிள் ஐ தேர்க. ஓகே செய்க. வாட்டர் ஆப்ஜெக்ட் ன் அவுட்லைன் தெரியவில்லை. மரங்களுக்கு வண்ணம் பூசலாம். இடது பக்க மரத்தை தேர்க. வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மெனுவில் Enter குரூப் மீது சொடுக்கவும். மரத்தை எடிட் செய்யலாம். வலது பக்க இலைகளை தேர்ந்தெடுக்கலாம். வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மெனுவில் ஏரியா ஐ சொடுக்கவும். ஏரியா டயலாக் பாக்ஸ் ல் ஏரியா tab ல் சொடுக்கவும். ஃபில் ன் கீழ் கலர் ஐ தேர்க. ஸ்க்ரோல் டவுன் செய்து கிரீன் 5 மீது சொடுக்கவும். ஓகே செய்க. இடது பக்க இலைகளுக்கும் அதையே செய்வோம். அடுத்தது அடிமரம்.
Y வடிவ arrowவை தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் menuவில் ஏரியாவை சொடுக்கவும். செலக்ஷன் முழுதும் ஏரியா டயலாக் பாக்ஸிலேயே இருப்பதை காண்க. கலர் ஐ தேர்க. ஸ்க்ரோல் டவுன் செய்து ப்ரவுன் 1 மீது சொடுக்கவும். ஓகே செய்க. மரத்துக்கு வண்ணம் பூசியாயிற்று. குரூப்பில் இருந்து வெளியேற வலது சொடுக்கி எக்ஸிட் குரூப் ஐ தேர்க. மற்ற மரங்களையும் இதே போல வண்ணம் பூசலாம். மற்ற மரங்களை டிலீட் செய்துவிட்டு வண்ண மரத்தை காப்பி பேஸ்ட் செய்து வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகலாம். அது இன்னும் சுலபமில்லையா? சூரியனுக்கு அடுத்துள்ள மேகத்துக்கு ஷேடோ அடிக்கலாம். செலக்ட் ஐ டிராவிங் டூல்பார் இல் இருந்து சொடுக்கி அவற்றை செலக்ட் மற்றும் குரூப் செய்க. வெள்ளை மேகம் குரூப் ஐ தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் menuவில் ஏரியாவை சொடுக்கவும். ஏரியா டயலாக் பாக்ஸில் ஷேடோ tab ஐ சொடுக்கவும். புராப்பர்ட்டீஸ் இல் யூஎஸ்இ ஷேடோ பாக்ஸ் இல் குறியிடுக. மற்ற fieldகள் இப்போது ஆக்டிவ் ஆகிவிட்டன. பொசிஷன் இல் கீழ் வலது மூலை ஆப்ஷன் ஐ சொடுக்கவும். பொசிஷன் என்பது நிழல் எங்கே விழும் என நிர்ணயிக்கிறது. கலர் ஃபீல்ட் இல் கிரே ஐ தேர்க. ஓகே செய்க. ஒவ்வொரு வெள்ளை மேகத்துக்கு பின்னும் ஒரு நிழல் தெரிகிறது. இப்போது மேகங்களை இன்னும் இயற்கையாக ஆக்கலாம். கிரே மேகம் குரூப் ஐ தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் menuவில் ஏரியாவை தேர்க. ஏரியா டயலாக் பாக்ஸில் ஏரியா tab ஐ தேர்க. ஃபில் இன் கீழ் கிரேடியன்ட் ஐ சொடுக்கவும். கிரேடியன்ட் 1 ஐ தேர்க. ஓகே செய்க. மேகத்தின் கரிய நிறம் இப்போது இன்னும் இயற்கையாக உள்ளது. ஒரு ஷேப் ஐ தேர்க. ஒரு மேகம் குரூப் எனலாம். வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் menuவில் ஏரியாவை சொடுக்கவும். ஏரியா tab ஆப்ஷன்ஸ் தெரிகின்றன. ஃபில் இன் கீழ் 4 ஆப்ஷன்கள் உள்ளன. கலர்ஸ், கிரேடியன்ட், ஹேட்சிங் மற்றும் பிட்மேப். டயலாக் பாக்ஸில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் பொருந்தும் tab உள்ளதை பாருங்கள். இந்த tabs புதிய ஸ்டைல்களை உருவாக்கி சேமிக்க உதவும். கலர்ஸ் tab மீது சொடுக்கவும். புராப்பர்ட்டீஸ் இன் கீழ் ரெட் 3 ஐ கலர் drop down இல் தேர்வு செய்வோம். RGB ஐ தேர்ந்து R, G மற்றும் B க்கு காட்டியபடி மதிப்புகளை தரவும். R, G மற்றும் B என்பன எந்த நிறத்திலும் ரெட், கிரீன் மற்றும் ப்ளூவின் பங்கை குறிக்கின்றன. R க்கு 200, G க்கு 100 மற்றும் B க்கு 50. இங்கே நிறத்தை மாற்ற ரெட், கிரீன் மற்றும் ப்ளூவின் விகிதத்தை மாற்றுகிறோம். RGB ஃபீல்ட் இன் மேல் பிரிவ்யூ பாக்ஸ் ஐ காண்க. முதல் பிரிவ்யூ பாக்ஸ் முன்னிருந்த நிறத்தை காட்டும். இரண்டாம் பிரிவ்யூ பாக்ஸ் நாம் செய்த மாற்றங்களை காட்டும். இதற்கு நேம் ஃபீல்ட் இல் ஒரு பெயரை கொடுக்கலாம். நியூ ரெட் என எழுதுவோம். ஆட் பட்டன் மீது சொடுக்கவும். புதிய கலர் லிஸ்ட் க்கு சேர்க்கப்படுகிறது. ஓகே செய்க. ஒரு புதிய நிறத்தை உருவாக்கினோம். Ctrl Z ஐ அழுத்தி செயல் நீக்குவோம். மேகம் மீண்டும் வெள்ளையாகிவிட்டது. நீங்கள் உங்கள் கிரேடியன்ட்ஸ் மற்றும் ஹேட்சிங்-ஐயும் இந்த ஏரியா டயலாக் பாக்ஸ்-இன் tabs மூலம் உருவாக்கலாம். கிரேடியன்ட்ஸ் என்பன ஒரு நிறத்தின் சாயல் இன்னொரு சாயலுக்கு சீராக மாறுவதை குறிக்கும். உதாரணமாக நிறம் ப்ளூவில் இருந்து கிரீன் ஆவது. ஹேட்சிங் என்பது ஷேடிங் அல்லது டெக்ஸ்சர். இது மெல்லிய இணைக்கோடுகளால் உருவாக்கப்படும். ஒரு பிட்மேப் ஐ டிராவ் வில் இம்போர்ட் செய்வதை பார்க்கலாம். மெயின் menuவில் பார்மேட் ஐ தேர்ந்து ஏரியாவை சொடுக்கவும். முன்போல ஏரியா டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. பிட்மேப்ஸ் tab மீது சொடுக்கவும். இம்போர்ட் பட்டன் மீது சொடுக்கவும். இம்போர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. ப்ரவ்ஸ் செய்து பிட்மேப் ஐ செலக்ட் செய்க. ஓப்பன் பட்டன் மீது சொடுக்கவும். டிராவ் பிட்மேப் க்கு பெயரை இட சொல்கிறது. நியூ பிட்மேப் என என்டர் செய்க. ஓகே செய்க.
பிட்மேப் இப்போது drop டவுன் லிஸ்ட் இல் தோன்றுகிறது. ஒக் ஐ சொடுக்கி வெளியேறுக. மேகங்களை பாருங்கள். Ctrl Z ஐ அழுத்தி செயல் நீக்குவோம். பிட்மேப்ஸ் ஆல் வாட்டர் ஆப்ஜெக்ட் க்கு நிறமிடலாம். நீர் இன்னும் இயற்கையாக தோன்றும். இதற்கு குரூப் செய்த முக்கோணம் மற்றும் கர்வ் ஐ செலக்ட் செய்க. வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா ஐ தேர்க. ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் பிட்மேப்ஸ் tab ஐ சொடுக்கவும். லிஸ்ட் ஒஃப் பிட்மேப்ஸ் இல் ஸ்க்ரோல் டவுன் செய்து வாட்டர் ஐ செலக்ட் செய்க. ஒக் செய்க. நீர் இன்னும் இயற்கையாக தோன்றுகிறது. டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஐ வரைந்து அவற்றை கலர், கிரேடியன்ட்ஸ், ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்ஸ் ஆல் நிரப்புக. டிரான்ஸ்பரன்சி tab ஐ பயன்படுத்தி அதன் விளைவை ஆப்ஜெக்ட்ஸ் மீது காண்க. வானத்துக்கு வண்ணமிடலாம். இது மிக எளிது. முழு பேஜ் க்கு பேக்கிரவுண்ட் ஆக அமைக்கலாம். கர்சர் ஐ பேஜ் இல் சொடுக்கினால் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் உம் செலக்ட் ஆகாது. வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் பேஜ் ஐ சொடுக்கி பேஜ் செட்டப் ஐ தேர்க. பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பேக்கிரவுண்ட் tab இல் சொடுக்கவும். பில் இன் கீழ் கலர் ஐ தேர்க. ஸ்க்ரோல் டவுன் செய்து கலர் ப்ளூ 8 ஐ தேர்க. ஒக் செய்க. டிராவ் இந்த பேக்கிரவுண்ட் செட்டிங் எல்லா பேஜ் களுக்குமா என்று கேட்கிறது. நோ ஐ சொடுக்கவும். தேர்ந்தெடுத்த பக்கம் மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் உடன் இருக்கும். ஆப்ஜெக்ட் களுக்கு வண்ணமிடாமலும் இருக்கலாம். மலையை தேர்க. வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா ஐ தேர்க. ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் ஏரியா tab ஐ தேர்க. பில் இன் கீழ் நோன் ஐ தேர்க. ஒக் செய்க. ஆப்ஜெக்ட் எந்த வண்ணமும் இல்லாது ஆட்லைன் மட்டும் பேக்கிரவுண்ட் இன் முன் தெரிகிறது. Ctrl Z ஐ அழுத்தி செயல் நீக்கவும். இந்த எல்லா ஆப்ஷன்களும் பார்மேட் மேனு விலும் கிடைக்கும். ஒவ்வொரு மாற்றத்துக்கும் பின் ஃபைல் ஐ Ctrl S ஐ அழுத்தி சேமிக்கவும். மாற்றாக ஆட்டோமேட்டிக் சேவ் ஆப்ஷன் ஐ அமைத்து தானியங்கியாகவும் சேமிக்கலாம். இதோ இன்னொரு அசைன்மென்ட். உருவாக்கிய படத்தில் வண்ணமிடுக. பேஜ் க்கு பேக்கிரவுண்ட் அமைக்கவும். சில புதிய கலர்களை உருவாக்கவும். இத்துடன் இந்த லிப்ரியாஃபிஸ் டிராவ் டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றவை கலர், கிரேடியன்ட்ஸ், ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட் களை ஃபில் செய்தல், பேக்கிரவுண்ட்ஸ் உருவாக்குதல், புதிய ஸ்டைல்ஸ் ஐ உருவாக்குதல். தொடுப்பில் உள்ள வீடியோவை காண்க. அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. மூலப்பாடம் தேசிக்ரு சொல்யூஷன்ஸ். தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.